பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் மெஷர்மெண்ட் இருக்கு. 10 14 10 கிச்சன் அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து எங்கிட்ட கூப்பிட்டு உனக்கு கேட் டிராயிங் தெரியுமான்னு கேட்டாரு. சார் ஒரு தெரியும் சார். இந்த லேப்ல சார் சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு நான் சாரை சொல்லி கொடுத்தாரு. ஒரு எனக்கு தெரியும். ஏன்னா மற்ற பசங்க காட்டியும் அவர் சொல்லும்போது கொஞ்சம் லிசன் பண்ணி கேட்டு கேட் டிராயிங்லாம் கற்றுக்கிட்டேன். நானும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நானும் சொல்லி கொடுத்தேன். அப்போ அவர் எஸ்டிமேட்டு கேட் டிராயிங் எல்லாமே அவர் இருக்காரு ராஜேஷ் சார். அப்போதான் அவர் ஞாபகம் கரெக்டாக நான் அந்த கேட் டிராயிங் போட்டு கொஞ்சம் போட்டு கொடுத்தோன்னே போய் சார் நீங்கள் யாராவது கிளைண்ட் கேட்டாங்கன்னு சொல்லி டிராயிங் சார் இது அப்படின்னு சொன்னோன்னே கசி ஈஸி தருது என்ன டிராயிங் இது அப்படின்னு கசி ஈஸி தருது ஏன்னா போட்டது கரெக்ட். எனக்கு அப்போ கரெக்டான பிளானிங் கரெக்டான இதெல்லாம் தெரியல அப்படின்னு நான் மறுபடியும் ஆட்டோ கேட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆட்டோ கேட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறது ஆட்டோ கேட் தான். இது அந்த ஃபீல்டுக்கு ஆட்டோ கேட் சரியான வேல்யூ. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆகுது இல்லை கேடுக்கு வேல்யூ இருக்குது. அதனால கேட் பேசிக்காக கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணும். நீங்கள் கேட் நான் மறுபடியும் ரிப்பீட்டடாக ஸ்டார்ட் சொல்லி கொடுத்தது, லேப்ல இருந்தது, நான் வீட்டில் லேப்டாப்பு யூடியூப் அது இதுன்னு போட்டு ஒரு பிளான் ஓகே பண்ணிட்டு கொண்டு போய் என்னோட ஃபர்ஸ்ட் பிளான் கொண்டு ஓனர் சார் இந்த கிளைண்ட் சார் எடுத்து கொடுக்குறேன். அவர் கொண்டு அப்படியே கிளைண்ட் எடுத்து கொடுக்குறாரு. ஓகே ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன ஒரு 2019 லாஸ்ட்ல நான் கண்டிப்பாக போய் நான் கொடுத்த அந்த பிளான் வந்து ஓகே ஆகி ஓனர் ஓகே சொன்னது பயங்கர ஹாப்பி. பயங்கர அத்தனை சூப்பர்வைசர் அத்தனை இன்ஜினியர் சூப்பர்வைசர் முன்னாடி சைட் இன்ஜினியர் என்ன சொன்னார், சைட் இன்ஜினியர் நல்லா பண்ணியிருக்கான், வாஸ்தவம் போட்டிருக்கா கரெக்டா அப்படின்னு சொன்னார். வாஸ்தவம் நீ கரெக்டாக போட்டிருக்கப்பா, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிருக்க, மெனக்கெட்டு இருக்கான் அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணார். கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா போட்டிருக்கான், இந்த டிராயிங் கொடுத்த டிராயிங் வந்து ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கிளைண்ட் சொன்னாங்க. அப்போ நான் ஓகே ரொம்ப ஹாப்பியாக எடுத்துட்டு நான் போயிட்டு இன்ஜினியர் தான் ஒரு நாள் ஆஃபீஸ் கேபில் கொண்டிருந்தாரு. கரெக்ட் ஆர்ஸ் கொடுத்தாரு போய் கொண்டிருக்காரு. நான் போயிட்டு சார் நாங்களாம் ஓகே பண்ணிட்டீங்க அதுக்கு மார்க்கெட் போயிடலாம் சார் அப்படின்னு கேட்டாங்க. போய் சைட்டை பாரு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி இன்னொரு இப்படி சொல்லிட்டாரு, நம்ம பிளான் போட்டு கொடுத்தாச்சு, அடுத்த டிராயிங் தானே இது அடுத்து ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே அப்புறம் ஒரு செக் வச்சாரு. நீ கொடுத்த பிளான் எடுத்துட்டு நேரம் ஆஃபீஸ் வந்து சொன்னா ஓகே ஏதோ டிராயிங் ஒரு பிளான் மார்க்கெட்டிங் டிஸ்கஷன் தான் போல அப்படின்னு நினைச்சு நான் உள்ள போறேன். இந்த நீ கொடுத்த பிளானே சிஸ்டம் இருக்கு எஸ்டிமேட் போட அப்படின்னு நம்ம அப்போ காலேஜில் பேசிக்காக எஸ்டிமேட்டாக நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம்